அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? சொல்லுவீங்களே, எங்கே மகிழ்ச்சி? நீங்கள் கொடுக்குற வார்த்தையை கேட்கும் போதே அப்படியே உடலுக்குலாம் நடுங்குதும்பிங்க. அப்படி தானே? எதுக்கு மக்களே நடுங்கணும்? நம்ம இறைவனுக்குள்ளே இருக்கும்போது, நம்ம நேர்மையாக நடக்கும்போது, எப்போதும் பிறருக்கு தீங்கு செய்யாது இருக்கும்போது நாம் எதற்கு பயப்படணும்? நாம் இறைவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நல்லதே செய்யும்போது நாம் பயப்படணும்னு அவசியமே இல்லை மக்களே. ஆம், ஏனென்றால் இறைவன் நம்மளை உற்று நோக்குகிறார். நாம் செய்த குற்றங்கள் பிறருக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். நன்மை செய்ததும் பிறருக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். ஏனென்றால் நாம் ஒரு கை செய்வது ஒரு கை தெரியாமல் கொடுக்கிறோம் அல்லவா? இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கைமாறு செய்வார். சரியா? அப்படி செய்யும்போது அது ஒரு நிறைவு கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேயா எழுதிய நூல் அதிகாரம் 58 இறை வார்த்தை 1-3 முடிய. பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையாவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகளை பற்றி அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விளைகிறார்கள். நாங்கள் உண்ணா நோம்பிருந்த போது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள். பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் நாங்கள் நேர்மையானவற்றை செய்கிறோம். நேர்மையான மக்கள், நாங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்கிறோம். நீதி நெறிமுறையில் நாங்கள் நாடுகிறோம். நீதியான தீர்ப்பை தான் நாங்கள் தேடுகிறோம் என்று பிறரிடம் சொல்லுகிறோம். அப்படி தானே? அதுக்கு தான் சொல்கிறாரு, பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திடாத உன் கூக்குறல. பாவ மன்னிப்பு வாங்கிறதுக்கு அம்மா உன் குரலை உயர்த்து. ஏன்னா நம்ம செய்கிறது பூரா பாவச்செயல், தீமைகள். பிறரை ஒடுக்குறோம், பிறரை நசுக்கிறோம், பிறருக்கு நன்மை செய்ய மாட்டோம், பிறருக்கு உதவி செய்ய மாட்டோம், கண்டும் காணாமலும் போகிறோம். அப்படி இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம்? கண்டும் காணாமலும் போயிட்டு இந்த 40 நாட்கள் வச்சுக்கிறோமே, நோன்பு இருக்கும். எதுக்கு நோன்பு இருக்கும்? நம்மளுடைய ஆயுதத்துக்காக, நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக. அதுதான் சொல்கிறாப்புல. அப்போது அந்த நோன்பிருப்பது எது? இதான் உண்ணா நோன்பு. உங்களை தாழ்த்தி கொள்வதா உண்ணா நோன்பு? உங்கள் ஆதாயத்தை தானே தேடுறீங்க. இதுக்கு பேர் நோன்பு இல்லை, இது சுயநலம். அதான் அவர் சாடுறார் நம்மளை, இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நோன்பு நம்முடைய ஆன்மா நோன்பு. நம்ம எதை செய்தாலும் இறைவன் நம்மளை உற்று பார்க்குறான்ற பயத்தின் நோன்பு. நம்மளை தாழ்த்தி பிறர் முன்பு நான் நோன்பு இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஆமாம், அவர்கள் நம்மளை கண்டுகொள்ளவும் கூடாது. அப்படி நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். அந்த நிலை தான் நோன்பு. பிறர் முன்பு நாம் நான் இதை சாப்பிடலை, நான் அதை சாப்பிடலைன்னு சொல்லிக்கிட்டு நான் இப்படி இருக்கேன், அப்படி செபிக்கிறேன், நீங்கள் பேசுகிற எனக்கு கேட்க முடியல, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறது. நீங்கள் என்னமோ செய்யுங்க, எனக்குள்ளே நான் எப்படி இருக்கணும், இறைவன் அதை அறியட்டும் என்று இருப்பது தான் உண்ணா நோன்பு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? நம்ம நேர்மையாக வாழ்வது போல் பிறரிடம் காட்டி கொண்டு இருக்கிறோம்மா? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கிறோம் என்று காட்டி கொண்டு இருக்கிறோம்மா? நானும் நீங்களும் அப்படி இருந்தால் அதற்கு பேர் வாழ்க்கை அல்ல, அது வெறுமை, ஒரு நடிப்பு. பாவத்தை மீண்டும் மீண்டும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் உண்மையான வாழ்க்கை இறைவனை தேடுவது. அதை மற்ற வாழ்க்கை எது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட்டு நாம் அவரை தேடும்போது அவர் கண்டிப்பாக நம் தேவையை முன்கூட்டி அறிந்தவர். நமக்கு அனைத்தையும் அவர் செய்வார், செய்ய வல்லவர். ஆம், அனைத்தையும் செய்ய வல்லவர். நிறைவாக நமக்கு செய்து தருவார். அந்த நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும், இல்லையா? அதுவே ஒரு நிறைவான வாழ்வுக்கு நம்மளை அழைத்து செல்லும். இந்த இறை சிந்தனோடு சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, பேரொலி எழுப்பி உம்மை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்து எங்கள் மனதிற்கு மன அமைதியும் சமாதானத்தையும் தந்து நாங்கள் பிறரோடு நிறைவாக வாழும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் ஒடுக்கிக் கொள்ளும் நாள் அல்ல, நாங்கள் பிறருக்கு நன்மை செய்யும் நாள் தான் நிறைவான நாள் என்பதை நாங்கள் உணரும்படி ஒவ்வொரு இறைவார்த்தையின்படி எங்களை தெளிவுபடுத்துகிற ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி கூறி இந்த நாட்களில் நிறைவுள்ள
பயனுள்ள காரியங்களை நாங்கள் செய்யும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.